ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சிறுகிழங்கு கிரேவி. அது எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சிறுகிழங்கு எடுத்து நல்லா தண்ணியில் அலசி அதை குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். அப்புறம் தேங்காய் கொஞ்சம், பெருஞ்சீரகம் கொஞ்சம், சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கிடணும். அதுக்கப்புறம் சிறுகிழங்கு அவிஞ்சதை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் பேனில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம், தேவையான அளவு ஆயில் போட்டுக்கலாம். அது நல்லா சூடானதும் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் குட்டியாக வெட்டின வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதில் 2 ஸ்பூன் குழம்பு மசாலா, அப்புறம் ஒரு சின்ன அளவு மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பதம் கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பதம் கிடச்ச உடனே நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம நல்லா மூடி வச்சு அது நம்ம கொதிக்கணும். நல்லா கொதிக்க வரும்போது நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கோம்ல சிறுகிழங்கு, அதை ஆட் பண்ணிடணும். அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு திறந்து பார்த்தோன்னா நல்லா நம்மளுக்கு அந்த ஆயில் வெளியே தெரியும். அது அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை நல்லா சாப்பிட வேண்டியது தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.